அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் மேகதாது அணை விவகாரம் குறித்து பிரதமர் மோடிக்கு தற்பொழுது முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். கூடுதல் விவரணை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, மேகதாது விவகாரம் குறித்து பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதத்தில் என்னென்ன வலியுறுத்தப்பட்டுள்ளன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே ஒரு கட்டமைப்பை கட்டுவதற்கு முன்பாக கர்நாடகா கீழ்நிலை படுகை மாநிலங்களின் ஒப்புதலை பெற வேண்டும் என 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளிப்படையாக குறிப்பிடவில்லை என அமைச்சர் கூறியுள்ளார். இந்த பதில் ஏமாற்றம் அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கீழ்நிலை ஆற்று மாநிலங்களின் ஒப்புதல் தொடர்பான தற்போதைய சட்டநிலை மற்றும் நிலை பெற்ற சட்டத்தை கருத்தில் கொள்ளாமல் அளிக்கப்பட்டதாக தெரிவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் கர்நாடகா மாநிலத்திற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் இடையேயான அலமட்டி வழக்கின் உச்சநீதிமன்றத்தின் அரசியலமைப்பு அமர்வு வழங்கிய தீர்ப்பை கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து நதிக்கரை மாநிலங்களின் ஒப்புதல் மற்றும் மத்திய அரசின் அனுமதி இல்லாமல் கர்நாடகா மாநிலம் அந்த உயரம் வரை கட்டுமானம் செய்ய அனுமதிக்கப்படாது என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், காவிரி தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை பொறுத்தவரையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பாயத்தின் தீர்ப்பில் உள்ள பிரிவை வெளிப்படையாக உறுதி செய்துள்ளதாகவும் இந்த தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு முரண்படாத வகையில் மட்டுமே ஒழுங்குபடுத்தும் அதிகாரத்தை பாதுகாக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் பார்த்தோமென்றால் காவிரி நதிநீர் வெறும் நீர் ஆதாரம் மட்டுமல்ல, தென்னிந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் மற்றும் குடிமக்களின் உயிர் நாடியாகவும் விளங்குவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், மாநிலங்களுக்கு இடையேயான நதிகளை நிர்வகிக்கும் அரசியலமைப்பு சட்ட அமைப்பின் மீது நம்பிக்கை நிலைநிறுத்துவதற்கு தீர்ப்பாயத்தின் தீர்ப்பையும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் பாதுகாப்பது இன்றியமையாதது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். நீதி, கூட்டாட்சி, நல்லிணக்கம் மற்றும் நீதித்துறையின் தீர்ப்புகள் உண்மையுடன் செயல்படுத்துதல் ஆகிய இதனை கருத்தில் கொண்டு பிரதமர் இதில் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் மேகதாது அணை விவகாரம் குறித்து பிரதமர் மோடிக்கு தற்பொழுது முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். கூடுதல் விவரணை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, மேகதாது விவகாரம் குறித்து பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதத்தில் என்னென்ன வலியுறுத்தப்பட்டுள்ளன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே ஒரு கட்டமைப்பை கட்டுவதற்கு முன்பாக கர்நாடகா கீழ்நிலை படுகை மாநிலங்களின் ஒப்புதலை பெற வேண்டும் என 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளிப்படையாக குறிப்பிடவில்லை என அமைச்சர் கூறியுள்ளார். இந்த பதில் ஏமாற்றம் அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கீழ்நிலை ஆற்று மாநிலங்களின் ஒப்புதல் தொடர்பான தற்போதைய சட்டநிலை மற்றும் நிலை பெற்ற சட்டத்தை கருத்தில் கொள்ளாமல் அளிக்கப்பட்டதாக தெரிவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் கர்நாடகா மாநிலத்திற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் இடையேயான அலமட்டி வழக்கின் உச்சநீதிமன்றத்தின் அரசியலமைப்பு அமர்வு வழங்கிய தீர்ப்பை கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து நதிக்கரை மாநிலங்களின் ஒப்புதல் மற்றும் மத்திய அரசின் அனுமதி இல்லாமல் கர்நாடகா மாநிலம் அந்த உயரம் வரை கட்டுமானம் செய்ய அனுமதிக்கப்படாது என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், காவிரி தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை பொறுத்தவரையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பாயத்தின் தீர்ப்பில் உள்ள பிரிவை வெளிப்படையாக உறுதி செய்துள்ளதாகவும் இந்த தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு முரண்படாத வகையில் மட்டுமே ஒழுங்குபடுத்தும் அதிகாரத்தை பாதுகாக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் பார்த்தோமென்றால் காவிரி நதிநீர் வெறும் நீர் ஆதாரம் மட்டுமல்ல, தென்னிந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் மற்றும் குடிமக்களின் உயிர் நாடியாகவும் விளங்குவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், மாநிலங்களுக்கு இடையேயான நதிகளை நிர்வகிக்கும் அரசியலமைப்பு சட்ட அமைப்பின் மீது நம்பிக்கை நிலைநிறுத்துவதற்கு தீர்ப்பாயத்தின் தீர்ப்பையும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் பாதுகாப்பது இன்றியமையாதது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். நீதி, கூட்டாட்சி, நல்லிணக்கம் மற்றும் நீதித்துறையின் தீர்ப்புகள் உண்மையுடன் செயல்படுத்துதல் ஆகிய இதனை கருத்தில் கொண்டு பிரதமர் இதில் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். நந்தினி, தகவலுக்கு நன்றி.